நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம நிர்மல் ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 5ஓட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் வந்து 1லேருந்து 102 வரைக்கும் இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம வீடியோ போட்டாச்சு. அது வந்து உங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது தனியாகவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாகவே தமிழ் மீனிங்கோடு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த 5th லெவலுக்கு வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ உங்களோட நிர்மல் ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 5 புக்கில் பேஜ் நம்பர் 100ல் பார்த்தீங்கன்னா சௌம்பா கயா காம் அப்படின்னு இருக்குது அசைன்மெண்ட் பார்ட்டு. ஓகேவா? அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 5 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுனீங்கன்னா போதும், ஆன்சர் எழுதுனீங்கன்னா போதும். 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 25 மார்க்ஸ் ப்ளஸ் 5 மார்க்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு. ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். 5 மார்க்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு. ஸோ நீட்டாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சோட்டா பரிவார் பர் அப்னா விசார் கீஜியே. இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நிர்மல் ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 5ல் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா பரிவார் பர் அப்னா விசார் கீஜியே. சோட்டா பரிவார் அப்படின்னா சிறிய குடும்பம், ஸ்மால் ஃபேமிலி. அதை பற்றி உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து சோட்டா பரிவார் அப்படின்னா சிறிய குடும்பம், ஸ்மால் ஃபேமிலி. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில், தமிழில், இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹிந்தியில் மட்டும் உங்கள் அசைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜிலும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டுக்கு எழுதும் போது இதை வந்து பாயிண்ட் போட்டு பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 போட்டு நீங்கள் ஹிந்தியில் இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், एक छोटे परिवार में आमतौर पर दादा दादी माता पिता और एक या दो बच्चे होते हैं. அதாவது ஒரு சோட்டா பரிவார், அதாவது ஒரு சிறிய குடும்பம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில் வந்து தாத்தா பாட்டி, மாதா பித்தானா அம்மா அப்பா, அப்புறம் ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தைங்க இருப்பாங்க. இதுதான் வந்து சோட்டா பரிவார். ஒரு சிறிய குடும்பம் பொதுவாக பெற்றோர், தாத்தா பாட்டி மற்றும் 1 அல்லது 2 குழந்தைகளை கொண்டுள்ளது. ஓகேவா? இப்போ பாருங்கள், a small family usually consists of grandparents, parents and 1 or 2 children. அடுத்து नेक्स्ट वन பாருங்க, एक छोटे परिवार का सबसे वरिष्ठ सदस्य परिवार का मुख्यतः होता है. அதுக்கு வந்து தமிழில் பாருங்க, ஒரு சிறிய குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் குடும்பத்தின் தலைவர் ஆவார். அதாவது ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தாலும் எந்த ஃபேமிலியாக இருந்தாலுமே அதில் இருக்க ஒரு ஏஜ்டு பர்சன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதோட தலைவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்மால் ஃபேமிலிக்கும். ஓகேவா? த சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் எ ஸ்மால் ஃபேமிலி இஸ் த ஹெட் ஆஃப் தட் ஃபேமிலி. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, छोटे परिवार मुख्य रूप से शहरी क्षेत्रों में पाए जाते हैं. அப்படின்னா சிறு குடும்பங்கள் முக்கியமாக நகர்ப்புறங்களில் காணப்படுகின்றன. ஓகேவா? அதுக்கு பாருங்க, ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் அர்பன் ஏரியாஸ். ओके, அடுத்த பாயிண்ட் பாருங்க, इस परिवार के परिवारों को घरेलू प्रबंधन के लिए कम लागत की आवश्यकता होती है. அப்படின்னா இந்த வகை குடும்பத்திற்கு, இந்த மாதிரி ஸ்மால் ஃபேமிலிக்கு வந்து வீட்டு நிர்வாகத்திற்கு குறைந்த செலவு தேவைப்படுகிறது. ஓகேவா? இப்போ வந்து ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், திஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி ரெக்வயர்ஸ் லெஸ் காஸ்ட் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட். ओकेवा? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, तुलनात्मक रूप से कम संख्या के कारण परिवार का मुखिया प्रत्येक सदस्य के लिए आसानी से सोच सकता है. அப்படின்னா ஒப்பீட்டளவில் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் குறைவான எண்ணிக்கையின் காரணமாக, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தால் குடும்ப தலைவர்
அவர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க, ஒவ்வொருவரை பற்றியும் எளிதில் சிந்திக்க முடியும். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒருத்தரையும் அவங்க வந்து கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதுக்கு இங்கிலீஷில் பாருங்க, டியூ டு எ கம்பேரிட்டிவ்லி லோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கேன் ஈஸிலி திங்க் ஃபார் ஈச் அதர். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, एक छोटा परिवार होने के कारण बच्चों को बहुत कम ही पोषण और बेहतर देखभाल की कमी का सामना करना पड़ता है. ஓகே, இப்போ தமிழில் பாருங்க, இது ஒரு சிறிய குடும்பமாக இருப்பதால் குழந்தைகள் ஊட்டச்சத்து மற்றும் சிறந்த கவனிப்பு பற்றாக்குறையை அரிதாகவே எதிர்கொள்கின்றனர். அதாவது இது வந்து சின்ன குடும்பமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்க முடியும். அதனால அவங்க பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன் இன் எ ஸ்மால் ஃபேமிலி வெரி ரேர்லி ஃபேஸ் எ லேக் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பெட்டர் கேர். ஓகேப்பா, அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஏக் छोटे परिवार में माता पिता कुशलता पूर्वक प्रत्येक बच्चे के विकास पर ध्यान केंद्रित कर सकते हैं. அதுக்கு என்ன மீனிங் பாருங்க, ஒரு சிறிய குடும்பத்தில் பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சியிலும் திறமையாக கவனம் செலுத்த முடியும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக வந்து அவங்களோட வளர்ச்சியில் நம்ம கேர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஏ ஸ்மால் ஃபேமிலி பேரண்ட்ஸ் can efficiently focus on the growth of each child. அடுத்து கடைசி பாயிண்ட், छोटा परिवार खुशी परिवार होता है. சிறிய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். ஸ்மால் ஃபேமிலி இஸ் ஹாப்பி ஃபேமிலி. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோட்டா பரிவார் அதாவது சிறிய குடும்பம் அதை பற்றி நம்ம ஹிந்தியில், தமிழில், இங்கிலீஷில் 3 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அசைன்மெண்ட்டில் வந்து ஹிந்தியில் மட்டும் எழுதுனா போதும், நீட்டாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுக்காவது வேணும், தேவைப்படும் ஸ்மால் ஃபேமிலி பற்றி வேணும் அப்படின்னா தமிழில், இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து எழுதிக்கலாம். ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், see you, bye.